ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இன்டெலோட ஆர்க் B580 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. 30,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகிருக்கு. ஏன் இவ்வளோ நாளாக இந்தியாவில் லான்ச் ஆகலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அவ்வளோ டிமாண்ட் இல்லை இந்தியாவில். ஈவன் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஃபிக் ஆச்சு வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆன் டிமாண்ட் தான் வந்துட்டு நிறைய செல்லர்ஸுமே வாங்கி விற்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்களும் வந்துட்டு ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுங்க ப்ரோ, B580 பற்றி பேசுங்க, நான் அந்த கிராஃபிக் கார்டு வாங்கலாம் 30,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அதெல்லாம் பேசுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த விஷயத்தையும் வந்துட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 5060 Ti கூட கம்பேரிசன் பண்ணி ஒரு சில பெஞ்ச்மார்க்ஸ் நான் டெக்ஸ்பாட்டில் பார்த்தேன். ஸோ அந்த விஷயங்களையும் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சன். வீடியோக்குள்ள போயிடலாமா? இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நம்மளோட கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்ச் ஆஃப் கிராஃபிக் கார்டுக்கு வந்துட்டு 5060 சீரீஸ் இருக்குது அண்ட் 9060 சீரீஸ் இருக்குது. அண்ட் அது போக வந்துட்டு நம்மளோட ஆர்க் சீரீஸுமே இருக்குது. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா சரி, இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்துட்டு மெயினாக ஒரு பேஸ்லைன் பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். ஒரு 7 to 10% பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் இருக்குது 5060 Tiயில். பட் எங்கே ஆக்சுவலாக ஆர்க் B580 ஷைன் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1% லோஸில் தான் ஷைன் ஆகுது. சரி ப்ரோ, இப்போ FPSல 7-10% வந்துட்டு அரௌண்ட் 5060 Ti நல்லா இருக்குது அப்படின்றீங்க. பட் 1% லோஸில் தானே வந்துட்டு இது பெட்டராக இருக்குது, அதனால் என்ன பெருசாக ஆகிட போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரலாம். இந்த 1% லோஸ் தான் வந்துட்டு உங்களோட கேமோடைய மொத்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்துட்டு மாற்றக்கூடியது. அண்ட் உங்களுக்கு கேம் என்ன தான் நீங்கள் ஒரு 80 FPSல 60 FPSல விளாண்டாலுமே அந்த ஸ்மூத்னஸ் இல்லாமல் இருக்கிறது தெரியறதுக்கு காரணமும் வந்துட்டு இந்த 1% லோஸ் தான். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ டைரக்ட் பண்ணும், செக் அவுட் பண்ணிப்பார். பெஞ்ச் மார்க்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாக்வர்ட்ஸ் லெகசியில் ஆவரேஜ் FPS வந்துட்டு B580ல் 38 FPS இருக்குது. அண்ட் nvidiaவோட 5060 Ti 8GB கிராஃபிக் கார்டில் வந்துட்டு 40 FPSன்னு இருக்குது. ஆப்வியஸ்லி ஆவரேஜ் FPSல உங்களுக்கு nvidiaவோட தான் அதிகமாக இருக்குது. பட் 1% லோஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிராஸ்டிக் சேஞ்சு. 1% லோஸில் வந்துட்டு உங்களுக்கு B580ல் 21 FPS இருக்குது. வேறஸ் 5060 Tiயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவஸ்ட்டாக சிங்கிள் டிஜிட்டில் வெறும் 6 FPS தான் வந்துட்டு உங்களுக்கு வருது 1% லோஸில். பட் நீங்கள் இங்கே கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், 5060 Ti இஸ் அ 8GB கிராஃபிக் கார்டு அண்ட் B580 வந்துட்டு 12GB VRAM இருக்க கிராஃபிக் கார்டு. பட் ரெண்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸில் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு B580 கொஞ்சம் சீப்பராக இருக்குது, அரௌண்ட் 29,000 அப்படின்ற மாதிரி அந்த ப்ரைஸிங்லலாம் இருக்குது. பட் 5060 Ti 8GB வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30, 31, 32 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. மேபி உங்களுக்கு நீங்கள் பர்சனில் ஸ்டோர்ஸில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்ன FPS எல்லாமே வந்துட்டு ஹை செட்டிங்ஸ் 4K ஹை செட்டிங்ஸில் இருக்க FPS. அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2K அண்ட் 4Kல 1440p ஹை செட்டிங்ஸில் ஆவரேஜ் FPS அண்ட் 1% லோஸ் ரெண்டுலேயுமே B580 பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இன்ட்ரெஸ்டிங்லி ஹை, மீடியம் அண்ட் லோ செட்டிங்ஸ் உங்களுக்கு 5060 Ti பயங்கர நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இது என்ன அப்படின்றது எனக்கு புரியல. மேபி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லிமிட்டர் இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது நான் தப்பாக கூட இருக்கலாம். மேபி இது வந்துட்டு தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் அது கரெக்டான விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இது லாஸ்ட் ஆஃப் அஸ்ல மட்டும்தான் இந்த கேஸா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபேண்டசியும் சரி, இண்டியானா ஜோன்ஸ்லையும் சரி, இந்த ரெண்டு கேம்ஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு B580 கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. இன்ஃபேக்ட் 4K ஆர் 2Kல வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், ஆல்மோஸ்ட் மேட்சிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை பெட்டர் பர்ஃபார்மன்ஸே கொடுக்குது. பட் லோவர் செட்டிங்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக nvidiaவோட 5060 Ti 8GB கிராஃபிக் கார்டு ரொம்பவே பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுதுன்னா, மேபி இந்த ஹை செட்டிங்ஸில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் மோஸ்ட் ப்ராபப்லி ரேம் தான் இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் வெறும் 1080pல தான் கேம் விளையாடுறீங்க, இல்லை 1440pல தான் கேம் விளையாடுறீங்க, ஒரு மீடியம் செட்டிங்ஸே போதும் அப்படின்ற பட்சத்தில் nvidia 5060 Ti will be your best choice. சரி ப்ரோ, கேமிங்கில் மட்டும் தான் இது நல்லா இருக்கா, ப்ரொடக்டிவிட்டி டாஸ்க்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி B580 வந்துட்டு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் VRAM இருக்கிறதுனால. அண்ட் ஈவன் நிறைய புது அப்ளிகேஷன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. டாவின்சி ரிசால்வ் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு எடிட்டட் ஆன
இன்டெல் ஆர்க் ரேஞ்ச் ஆஃப் கிராஃபிக் கார்டு ஆன் டாவின்சி ரிசால்வ். என்னதான் ஹையர் ரேம் இருந்தாலுமே nvidia கிராஃபிக் கார்டுனா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியும் கேமிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் காலகாலம் வர பிராண்டு அண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டுமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு இந்த 5060 Ti 8GB வேரியண்ட் கம்பேர் பண்ணுறப்ப ஆப்வியஸ்லி இன்டெலோட 12GB வேரியண்ட் உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். சரி இவ்வளோ சொல்கிறீங்களே, அப்போ நாங்கள் B580 வாங்கலாமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அது வாங்காததுக்கு காரணமும் நிறைய இருக்குது. சரி B580ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு 5 வருஷம் இல்லைன்னா அதுக்கு பழைய ப்ராசஸர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது, ஸ்லைட்லி வேர்ஸான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டட்டரிங்க்குமே நிறையவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆல்தோ இப்போ தான் வந்துட்டு இன்டெல் நிறைய ஃபிக்ஸ் அவங்க பில்ட் பண்ணிட்டு இருந்தாலும் டெம்பரரி ஃபிக்ஸஸ் வந்துட்டு இருந்தாலும் நீங்கள் B580 சப்போஸ் வாங்குறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு தான் வாங்கணும். இது நான் சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது. சரி ப்ரோ, அப்போ இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பர்சனலி நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ என்னோடய யூஸ் கேஸுக்கும் என்னோட வந்துட்டு இது ஹார்ட்வேருக்கும் நான் ஓல்டர் ஹார்ட்வேர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஓல்டர் ஹார்ட்வேருக்கும் என்னோட பெஸ்ட் சாய்ஸ் வந்துட்டு 5060 Ti தான் இருக்கும். பட் நீங்கள் ஆல்ரெடி இன்டெல் கிராஃபிக் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக B580யோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மச் பெட்டராக தான் இருக்கும். சரி நீ தான் வந்துட்டு யூஸ் பண்ணதே இல்லையே ப்ரோ, நீ எப்படி சொல்கிற அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்குத்தான் ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார், நம்ம எடிட்டர்கார் அண்ணன் இங்கே இருக்கார். அவர் வந்துட்டு பர்சனலி ஒரு ஆர்க் கிராஃபிக் கார்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட வேர்டிக்டையும் கேட்டுருங்க. ஸோ நான் பர்சனலி எடிட்டிங்க்கும் கேமிங்க்கும் இன்டெல் ஆர்க் A750 8GB VRAM தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை. 2-3 கிராஷஸ் நடந்துச்சு கோஸ்ட் ஆஃப் ட்சுஷிமா கேம் விளையாடும்போது. ஸோ அது மோஸ்ட்லி நான் என்ன அஷ்யூம் பண்ணுறேன்னா VRAM கம்மியாக இருக்கிறனாலையும், பிகாஸ் நான் வித்தவுட் அப் ஸ்கேலிங் ஹை செட்டிங்ஸில் விளையாண்டுருந்தேன். ஸோ மேபி அதனாலேயே இருக்கலாம். பட் இன்கேஸ் ஆஃப் B580 நான் இதில் ஃபேஸ் பண்ண எந்த இஷ்யூஸும் எனக்கு B580யில் வராதுன்னு தோணுது. ஸோ அண்ட் ஆல்சோ இட் வில் பி அ மச் அப்கிரேட் ஃபார் மீ. பட் ஐ வில் சஜஸ்ட் டு வெயிட் ஃபார் அரவுண்ட் லைக் 4 to 6 months பிகாஸ் ப்ரைஸ் ட்ராப் ஆக இன்னும் சான்சஸ் இருக்குது. ஸோ 29K இன்னும் பட் உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரைஸ் ட்ராப் ஆனதுக்கப்புறமும் கூட வாங்கலாம். ஸோ இதுதான் மக்களே, நான் B580 பற்றி பேசணும்னு நினச்சேன், நீங்களும் பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதை பற்றி பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி வரேங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன ஓய்.